வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுடைய பெற்றோரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோனுடைய தாயாரிடத்தில் நேரடியாக தரிசனமாகின்றார். தரிசனமாகி 3ஆம் வசனத்தில் அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாய் இருந்தது. ஆனால் 4ஆம் வசனத்தில் நாம் இதே கர்த்தருடைய தூதனானவர் மிகவும் ஆச்சரியமான, கொஞ்சம் நம்மை உலுக்கக்கூடிய ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். 4ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், ஆனாலும் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டானது, அதாவது அசுத்தமான உணவை சாப்பிடக்கூடாது என்பது நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் கொடுத்த மிக அடிப்படையான ஒரு கட்டளையாகும். இப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு கட்டளையை சிம்சோனுடைய தாயாருக்கு ஆண்டவர் சொன்னார் என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றாமல் இருந்தார்கள் என்றுதான் நமக்கு காண்பிக்கின்றது. ஆகவேதான் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தேர் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோனுடைய தாயாரிடத்தில் 5ஆம் வசனத்தில் சொன்னார், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இதை கேட்ட சிம்சோனின் தாயார் குழப்பத்தில் தான் இருக்கின்றாள். தன்னுடைய புருஷனிடத்தில் போய் யார் தன்னை சந்தித்தார் என்று தெளிவாக தெரியவில்லை என்று சொல்லுகின்றாள். சிம்சோனுடைய தகப்பன் மனோவாவும் இந்த கர்த்தருடைய தூதனானவர் மறுபடியும் ஒரு முறை தங்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். எதற்கென்று சொன்னால், 8ஆம் வசனத்தில் பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று சொல்லுகின்றார். ஆனால் 5ஆம் வசனத்தில் பிறக்கப் போகின்ற சிம்சோனை குறித்து எப்படி அவன் வளர்க்கப்பட வேண்டும், எப்படி நசரேய விரதத்தோடு இருக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே தெளிவாக கர்த்தருடைய தூதனானவர் விவரித்து சொல்லிவிட்டார். நண்பர்களே, இதையெல்லாம் சிம்சோனுடைய பெற்றோர் மேல் ஆண்டவர் எவ்வளவு கிருபையாயிருந்தார் என்பதை தான் நமக்கு காண்பிக்கின்றது. பாருங்கள், கர்த்தருடைய மக்கள் ஆண்டவரை பற்றிதான சரியான அறிவு இல்லாத போதும் ஆண்டவர் அவர்களிடத்தில் வந்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து கர்த்தருடைய மக்கள் அவரை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே 13ஆம் 14ஆம் வசனத்தில் சிம்சோனுடைய தகப்பன் மனோவா கேட்டதினால் கர்த்தருடைய தூதனானவர் மறுபடியும் வருகின்றார். மறுபடியும் வந்து முன்பு சொன்னதையே திரும்ப அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் இந்த 2வது முறை கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வெளிப்பட்ட பிறகும் வேத எழுத்தாளர் 16ஆம் வசனத்தில் அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் என்று சொல்லுகின்றார். கடைசியாக கர்த்தருடைய தூதனானவர் மிக இரக்கமாக சிம்சோனுடைய பெற்றோருக்கு ஒரு அற்புத அடையாளத்தை செய்து காண்பிக்கின்றார். அதாவது, இந்த மனோவா கர்த்தருக்கு ஒரு தகன பலியை ஏறெடுத்த போது 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு
கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இத்தனை முறை வெளிப்படுத்தினதின் வாயிலாக மனோவாவும் அவருடைய மனைவியும் கர்த்தருடைய தூதனை புரிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இப்படி இருந்தும் 24ஆம் வசனத்தில் சிம்சோனுடைய தாய்தான் அவனுக்கு பேரிட்டாள் என்று நாம் படிக்கின்றோம். பாருங்கள், இந்த சிம்சோன் என்ற பெயர் எபிரேய மொழியில் சூரியன் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு நெருக்கமான வார்த்தையாய் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் கானானியர்களினுடைய சூரிய கடவுளுக்கு இணையான ஒரு பெயராய் இருக்கின்றது. ஆகவே ஆச்சரியமான விதமாக 2 முறை கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோனுடைய பெற்றோருக்கு தன்னை காட்சியளித்த பின்பும் யெகோவா தேவனின் நாமத்திற்கு ஒத்த ஒரு நாமத்தை அவர்கள் கொடுக்காமல் இப்படிப்பட்ட பெயரை கொடுத்தார்கள் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. உதாரணமாக சகரியா என்றால் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று அர்த்தமாகும். அப்படிப்பட்ட யெகோவாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெயரை சிம்சோனுக்கு கொடுக்காமல் ஒரு அந்நிய பெயரை கொடுத்தார்கள் என்பது சற்று ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனாலும் 24-25ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார் என்று படிக்கின்றோம். நண்பர்களே, நம்முடைய தேவன் மிகவும் பூரணராயிருக்கின்றார். நம்மிடத்திலும் பூரணத்தை எதிர்பார்க்கின்றார். ஆனால் நாம் ஒருவராகிலும் பரிபூரணமானவர்கள் அல்ல. உண்மையில் சொல்லப்போனால் நாம் எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கின்றோம். நாமும் சிம்சோனுடைய பெற்றோரைப் போல தேவனை குறித்ததான அறிவில் குறைவுள்ளவர்களாயிருக்கின்றோம். நாம் இன்னமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனாலும் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அறிவில் வளர நமக்கு அனுதினம் உதவி செய்கின்றார். நண்பர்களே, கர்த்தருடைய கிருபை அளவில்லாத ஒரு கிருபையாய் இருக்கின்றது. ஆகவேதான் நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் அவர் நம்மை விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கின்றார். தொடர்ந்து நம்மை அவர் பக்கம் இழுத்து கொண்டிருக்கின்றார். எப்படி ஆகிலும் நாம் அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பமுடையவராய் இருக்கின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.